சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும், அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து நலவு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த கெட்டவன் நாவாலே அந்த நலவை உலகெங்கும் அறிவித்து தருவான். அதை நாம் நல்லது, அவன் நல்லவன், ஹைரானவன், நம்பிக்கையானவன், நாணயமானவன், அடுத்த முறை அவர்தான் என்று நாம் நம்பிவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பக்கம் ஜிஎஸ்டி குறைவு ஏற்பட்ட இந்த நிலையில் குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இதுல கொஞ்சம் அத்துமீறி செயல்படக்கூடாது. எல்லாம் விலைவாசி குறைஞ்சுதானே இருக்குது, நாம எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்தலாமே என்று ஒரு எல்லையை கடந்தால் அந்த எல்லைக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்குது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த எத்தனையோ சம்பவங்கள். இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல போய் ஒரு பொருள் வாங்குறோம், இது யாருங்க, இவரால தாங்க, ரொம்ப நல்லவர் நாம நினைச்சுக்கிறோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஈமான் விட்டு வெளியே வந்துடும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜதீது பி ஈமானிக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்க ஈமான் கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது, தடுமாறுற மாதிரி இருக்குன்னா அந்த நொடி பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ஒரு படைப்பால் தான் நமக்கு நலவு என்று நீங்கள் நினைத்தால் அது குஃப்ர் என்றார்கள் நபிகள் நாயகம். குஃப்ர். அவரால் தான் நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் நினைத்து வாழ்ந்தால், அதுவும் இஸ்லாமிய குடும்பம் வாழ்ந்தால், அது இஸ்லாமிய பார்வையிலே குஃப்ரான குடும்பம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் முன்வைக்கக்கூடிய வாதம். அன்பார்ந்தவர்களே, இப்படி அளவு கடந்து போகக்கூடிய இந்த நிலை நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திர சொற்கள் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பொருளை வாங்குறீங்க, ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, உடனே யாரையும் நினைச்சிடாதீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த பொருளை பெறுங்கள். ஈமானின் பலமும் அதிகரிக்கும். அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த கருணை, அவனால் தரப்பட்ட அந்த நியமத்தில் ஹைர் மாத்திரம் உண்டாகும், ஷர் உண்டாகாது. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று செய்யக்கூடிய தர்மத்தில் நலவுகள் இருக்க வேண்டும், நன்மை அடங்கி இருக்க வேண்டும். தொலைஞ்சு போய் சொல்லி நினைச்சு கொடுப்பதற்கு பேர் தர்மம் கிடையாது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகம் பணத்தை இஸ்ராஃப், வீண் விரயம் செய்கிறது. பெரிய இஸ்ராஃப். அவனுக்கு கார் அத்தியாவசியம் கிடையாது, கார் வாங்குன்ற நோக்கமும் இல்லை. ஆனா ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கின்றதற்காக வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது. வாரத்துல ஒரு நாள் நண்பர்களோடு போறான்னு ஏற்று ஈஸியாக போனோம், அப்படியே போயிட்டான் பரலோகத்து. ஹைர் ஷர் என்று எப்படி நிர்ணயிக்க முடியும்?